Hi friends. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா the swing equation அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். So the swing equation அப்படி சொல்லி சும்மா சொன்னா நமக்கு என்ன எது ரிலேட்டடான கான்செப்ட் அப்படிங்கறது நம்ம கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். So அத நம்ம என்னங்கறது தெளிவா இந்த வீடியோல பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிறேன். So அதாவது பாத்தீங்க அப்படினா நம்ம processல பாத்தீங்கன்னா அதாவது நம்ம YouTube வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம்ல. So இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. So அதனால நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா So தினமும் ஒவ்வொரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லையா ரெகுலரா. ஸோ சண்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா போயிட்டு இருக்கேன். பட் அது கன்ஃபார்ம் அது உறுதியாக சொல்ல முடியாது. பட் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். பட் சண்டே பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் ஃபாஸ்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். அண்ட் ஆல்சோ இன்னும் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆன்லைன் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிஸியாக இருக்குது, நிறைய ஒர்க் இருக்க காரணத்தினால பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் வீடியோவே போஸ்ட் பண்ண முடியாமல் போகுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னால் கன்சிஸ்டண்டாக வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ நேற்றுக்கு முந்தா நேரத்துக்கு வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காம்பன்சேட் பண்ணுற விதமாக சண்டே ரெண்டு வீடியோவாக போஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். சண்டே ரெண்டு வீடியோ வேணுமா அல்லது வீக்லி 2 நாள் ரெண்டு வீடியோ போடலாமா அல்லது எந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்கள் தாட்டை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ என்ன மாதிரி சப்ஜெக்ட் வேணும், எது சப்ஜெக்ட்டில் நம்ம போய் எடுக்கலாம் அப்படிங்கிறதே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகேவா? இந்த ஸ்விங் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது நம்ம நிறைய தடவை இதை பற்றி நம்ம நிறைய சொல்லி முடிச்சாச்சு. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்க்ரனஸ் மிஷின் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சின்க்ரனஸ் மிஷின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டரோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்பீடும் அதே நேரத்தில் ரோட்டாரோட ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஓகேவா? அதாவது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்க்ரனைஸ்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த சின்க்ரனஸ் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேளை ரோட்டார் சைடில் நீங்கள் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சடனாக லோடை நீங்கள் ஆட் பண்ணாலோ அல்லது சடனாக நீங்கள் லோடை ரிமூவ் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டாரோட ஆக்சிஸ் ஸ்டேட்டாரோட மேக்னெட்டிக் ஆக்சிஸ்லேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகும். அதாவது விலகி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெண்டுமே கோயின்சிடன்ஸ், ரெண்டுமே சின்க்ரனைசிங்காக தான் இருக்கணும். பட் சடனாக லோடை ஆட் பண்ணும்போதோ அல்லது ரிமூவ் பண்ணும்போதோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரோட்டார் ஆக்சிஸ் ஸ்டேட்டார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்சிஸ்லேருந்து விலகுது. அதாவது ஸ்விங் ஆகுது. அதாவது அதோட டீட்டா அப்படிங்கிற டெல் அப்படிங்கிற ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அதாவது லோட் ஆங்கிள் நீங்கள் லோட் ஆட் பண்ணுறதை பொறுத்தோ அல்லது ரிமூவ் பண்ணுறதை பொறுத்தோ இதோட ஒரு ஆசிலேஷன் அப்படிங்கிறது நடக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டார் ஃபீல்ட். ஓகேவா? ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விங் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சின்க்ரனஸ் மிஷினில். இந்த ஸ்விங் அப்படிங்கிற கண்டிஷனுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணுறாங்க. அதாவது நிறைய ஆங்கிள் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, ஆங்கிள் எந்த மாதிரி வருது, எவ்வளோ தூரம் டிவேட் ஆகுது, எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ஆசிலேட் ஆகிட்டு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது, இந்த மாதிரி விஷயங்களை கன்சிடர் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டிரைவ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோ என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்விங் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் லோட் ஆங்கிள் அப்படிலாம் டார்க் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெல் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த லோட் ஆங்கிள் ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த லோட் ஆங்கிள் அப்படிங்கிறது பொதுவாக எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோடு நீங்கள் சடனாக ஆட் பண்ணும்போதோ அல்லது லோடு நீங்கள் சடனாக ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல் அப்படிங்கிற ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ அதான் லோட் ஆங்கிள் அல்லது டார்க் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் முதல்ல முக்கியமான விஷயம் ஒரு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் ஈக்குவேஷன். அதாவது ஒரு ஆக்சிலரேட்டிங் டார்க்கை தான் டிஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிஎஸ் மைனஸ் டிஇ அப்படிங்கிறதா ஈக்குவல் டு டிஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாஃப்ட் டார்க் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. டிஇங்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் தான் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக நமக்கு ஆக்சிலரேட்டிங் டார்க்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதோட ரெண்டோட வேல்யூ எவ்வளோ ஹையராக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த மோட்டர் ஆக்சிலரேட் ஆகுமா அல்லது டீசிலரேட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் அப்படிங்கிறது கிரேட்டர் தேன் ஷாஃப்ட் டார்க் ஆச்சுன்னு சொன்னால் அந்த மோட்டர் ஆக்சிலேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆக்சிலேட்டிங் டார்க் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இது முதல் விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த டார்க் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நமக்கு ஃப்ளோவே வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் அப்படிங்கிறது தான். ஸோ பவரோட ஈக்குவேஷன் டார்க்கு எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டிங் பவர் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிலேட்டிங் டார்க் இன்ட்டு ஒமேகா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒமேகா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி. இதே இந்த ஆக்சிலேட்டிங் பவரை பார்த்தீங்கன்னா நம்ம வேறு விதமாக எழுதலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் இன்ட்டு ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஆக்சிலேஷன், வேற எம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பவர் டார்க் ரிலேட் பண்ணுற ஒரு ஈக்குவேஷன். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது ஆங்குலர் ஆக்சிலேஷன் எவ்வளோ தூரம் ஆக்சிலேட் ஆகிட்டு இருக்குது, எவ்வளோ தூரம் இந்த லோட் ஆங்கிள் ஃபார்மேஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ரிலேஷன் அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறாங்க.
ஸோ இந்த சைடில் டயக்ராம் பார்க்குறீங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஆக்சுவலாக வந்து 2 ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார் ஆக்சிஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோயின்சைட் ஆகுது. அதாவது வந்து ஸ்டேட்டாரோட மேக்னெட்டிக் ஆக்சிஸும் ரோட்டார் ஆக்சிஸும் என்ன ஆகுதுன்னா கோயின்சைட் ஆகுது. இதான் வந்து ஆக்சுவலாக வந்து சின்க்ரனஸ் மிஷினோட ஒர்க்கிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை சடனாக நீங்கள் லோடு போட்டிங்க அல்லது சடனாக நீங்கள் லோடை ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரோட்டார் ஆக்சிஸ் வந்து டீவியேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு இடையில ஃபார்ம் ஆகக்கூடிய லோட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. லோடை சடனாக போட்டாலோ அல்லது லோடை சடனாக ரிமூவ் பண்ணாலும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டார் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டேட்டார் மேக்னெட்டிக் ஆக்சிஸ் வந்து ஆசிலேட் ஆகும். அதாவது வந்து பெர்மனெண்ட்டாக இப்படி டிவேட் ஆகி நிற்காது, கொஞ்சம் ஆசிலேட் ஆகும். டிவேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேவா? ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா whenever load is suddenly added or removed this condition occurs. இந்த ஆங்குலர் மொமெண்டம் m அப்படிங்கிறதோட ரிலேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I into ஒமேகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. I அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, வேறஸ் ஒமேகா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒமேகாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2π/ns/60 அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் இது ஆக்சுவலாக இல்லையா. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டியோட ஃபார்ம் வந்து 2π/ns/60. ns அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சின்க்ரனஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஆங்குலர் ஆக்சிலரேஷன், அதாவது வந்து ஆல்ஃபான்றது முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆக்சிலேட்டிங் பவர் இஸ் ஈக்குவல் டு m into ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த அப்படிப்பட்ட ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா d²θ/dt² அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபாவோட வேல்யூன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ இங்கே எழுதுனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிறாங்க. θ is equal to ωr t plus del அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல் அப்படிங்கிறது வந்து லோட் ஆங்கிள் நமக்கு நார்மலாகவே தெரியும். ஒமேகா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. சரிங்களா? ஸோ அந்த இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபேஸர் டயக்ராம் மூலமாக உங்களுக்கு வந்து தெரிய வரும். அதாவது வந்து இந்த லோட் ஆங்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ரொட்டேட்டிங் ஆக்சிஸ்க்கும் ரோட்டார் ஃபீல்டுக்கும் இடையில ஃபார்ம் ஆகக்கூடிய தான் இந்த லோட் ஆங்கிள் அப்படிங்கிறது. இதே இந்த ரோட்டார் ஃபீல்டுக்கும் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் கீழே இருக்க இதுக்கும் மொத்தமாக சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடிய இதுலேருந்து இது வரைக்கும் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ தீட்டாக்கும் டெல்லுக்கும் வித்தியாசம் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் மூலமாக உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? இந்த தீட்டா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படிங்கிறது வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து ஃபர்தர் டிஃபரன்ஷியேட் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும். செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ dθ/dt is equal to ωr. டீங்கிறது பார்த்தீங்கன்னா டைம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 அப்படிங்கிறது தான் வேல்யூ, டிஃபரன்ஷியேஷனோட வேல்யூ. ஸோ டெல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா d∆dt. ஓகேவா? இதை ஃபர்தர் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் d²θ/dt² is equal to d²del/dt² அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ωr அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேல்யூங்கிறது வந்து 0 ஆகிடும். ஸ்பீட் அப்படிங்கிறத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. கரெக்டாக? சரி, 0 ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா d²θ/dt² இருந்தால் இருக்கு இல்லையா, ஆல்ஃபாங்கிறது தான் அது. இந்த வேல்யூ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, பவர் ஆக்சிலேட்டிங் பவரோட ஃபார்முலா, அதில் தூக்கி போடுறாங்க. அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பவர் ஆக்சிலேட்டிங் பவர் இஸ் ஈக்குவல் டு m into ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்குலர் மொமெண்டம் into ஆங்குலர் ஆக்சிலேஷன். ஆங்குலர் ஆக்சிலரேஷன்னா ஈக்குவல்ஸ் டு d²θ/dt². இதோட வேல்யூ இந்த ஈக்குவல் ஆகுது. ஸோ இதான் வந்து ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு d²del/dt² அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ m into d²del/dt² is equal to pa, அதாவது வந்து ஆக்சிலேட்டிங் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இம்ப்ளைஸ் இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விங் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு அந்த ரோட்டாருங்கிறது வந்து டிவியேட் ஆகுது, எவ்வளோ தூரம் நமக்கு வந்து ஆக்சிலேட்டிங் பவர் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா m into d²del/dt²ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் தாட்ஸை. ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக போங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுவரை see you guys in next video. Until then, bye, cheers and thank you so much for watching.